வெல்கம் எவ்ரி ஒன். ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம முக்கியமான டைட்டில் வந்து என்னென்னா ஹையஸ்ட் பேயிங் ஜாப் அண்ட் ஐடியில் எப்படி ஜாப் கேரண்டி நமக்கு வந்து கிடைக்க போகுது அண்ட் அதில் ஹையஸ்ட் பேயிங் ஜாப் எது ப்ளஸ் எந்த ஐடி ஸ்கில் வந்து உங்களுக்கு இந்த ஹையஸ்ட் பேயிங் ஜாப் வந்து கொடுக்கும். ஸோ இதுதான் நம்மளுக்கு முக்கியமான டைட்டிலாக இருக்க போகுது. ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நம்மளுக்கு இங்கே கெஸ்ட்டாக வந்திருக்கிறது தான் மிஸ்டர் விஷ்ணு. வணக்கம் விஷ்ணு, உங்கள் பற்றி சொல்லுங்கள் அண்ட் நீங்கள் எப்படி இந்த கரியர் டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டுருக்கீங்கிறதும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஓகே. ஸோ பேசிக்காக என்னோடய பேர் விஷ்ணுவர்தன் எஸ். தட்ஸ் அ ஃபுல் நேம். எனக்கு ஓவராலாக இண்டஸ்ட்ரியில் அரௌண்ட் ஒரு 15 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எக்ஸாக்டாக 15 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இன்டு நெட்வொர்க்கிங் அண்ட் க்ளவுட். நான் வந்து மேஜர் கம்பெனிஸ் லைக் அமேசான், சிஸ்கோ, ஒராக்கிள், சிஃபி இந்த மாதிரி கம்பெனிஸில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ that's all about me and we can start the questions. ஓகே. ஸோ நான் வந்துட்டு உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக மோஸ்ட்லி வாண்டட் கொஷின்ஸ் அண்ட் எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு காமனான கொஷின்ஸ் வந்து நான் கேட்குறேன். இந்த கொஷின்ஸ் கொடுத்துட்ட கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிட்டீங்கனாலே மோஸ்ட் ஆஃப் தி டவுட்ஸ் இங்கே கிளாரிஃபை ஆகிடும். ஓகே. ஸோ வில் ஸ்டார்ட் வித் வெரி ஃபர்ஸ்ட் கொஷின். ஒரு ஐடி கரியரில் வந்துட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஐடி கரியர் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சொல்லப்போனால். ஃபஸ்ட்டு எப்போதுமே உங்கள் டெக்னிக்கல் ஸ்கில்லை வளர்த்துக்குங்க. ஐடியை பொறுத்தவரை என்ன மாதிரி டெக்னிக்கல் ஜாப் போக போகிறீங்க அப்படின்னு ஒரு காலேஜ் முடித்து ஒரு 6 monthக்குள்ளே முடிவு பண்ணுறேங்க. இதான் என் லைஃப், இதான் என் கெரியர் முடிவு பண்ணுறேங்க. அதுக்கு தேவையான ஸ்கில் படிக்க ஆரம்பிங்க. ஸோ உங்களுக்கு கோடிங் நல்லா வரும்னா ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி போங்க. கோடிங் பிடிக்காது அப்படின்னா நெட்வொர்க்கிங், க்ளவுட், சைபர் செக்யூரிட்டி, மெஷின் லேர்னிங்கில் கோடிங் இருக்கும், அதை ஸ்கிப் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுற என்னதுன்னா மோஸ்ட்லி ஐடி ப்ரொஃபஷனல்ஸ் எல்லாமே வந்துட்டு அவங்க பிடெக் ஐடி இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லை இசி இந்த மாதிரி ஒரு ரிலேட்டடான கோர்ஸ் வந்து எடுத்து படிச்சிருப்பாங்க. அண்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிராஜுவேஷன் பண்ணும்போது அவங்க இன்ஜினியரிங் ஸ்பெசிஃபிக்காக பண்ணாமல் அதர் கோர்சஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எப்படி அவங்க வந்து ஐடியில் வர முடியும்? இது நிறையா பேர் இருக்கக்கூடிய கொஷின் தான் இது. இந்த மாதிரி நான் படித்தது என்னமோ நான் ஐடி, பிஎஸ்சி, பிகாம், பிபிஏ இல்லை பிஏ இந்த மாதிரி கோர்ஸ் முடிச்சிருக்கேன், எனக்கு ஐடியில் ஜாப் கிடைக்குமான்னு கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக கிடைக்கும் ஆக்சுவலி. ஏன் அப்படின்னா ஐடி கம்பெனிஸை பொறுத்தவரை தேர் ஹையரிங் ஒன்லி பேஸ்ட் ஆன் யுவர் பியூர் ஸ்கில்ஸ். உங்களுக்கு அந்த டொமைனில் ஒர்க் பண்ணுறதுக்கான ஸ்கில் இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. இமேஜின் நான் ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்கேன், XYZ கம்பெனி வச்சுருக்கேன். எனக்கு ஒரு டெவலப்பர் வேணும் ஹூ கேன் டெவலப் அ சாஃப்ட்வேர் ஃபார் மீ. நீங்கள் பிபிஏஓ முடிச்சிருக்கீங்க இல்லை பிஎஸ்சி, பிகாம் முடிச்சிருக்கீங்க. இன்னொரு பையன் இருக்கான், அந்த பையன் வந்து மேபி பிஇ முடிச்சிருக்கலாம். பட் நீங்கள் கோடிங்கில் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக படிச்சிருக்கீங்க. நான் யாரை ஹையர் பண்ணுவேன்? உங்களையா அவரையா? வந்துட்டு ஸ்கில்டு பீப்புள்ஸ். ஆமாம். ஸோ ஸ்கில்டு ஹையரிங் போயிட்டு இருக்கிறதால மார்க்கெட்டில் உங்கள் டிகிரி பேஸ் பண்ணி ஹையர் பண்ண மாட்டாங்க. டிகிரி முடிச்சதுக்கப்புறம் என்ன ஸ்கில் நீங்கள் வளர்த்துக்கிறீங்களோ அதில் ஹையர் பண்ணுவாங்க. ஸோ ஜாப் கண்டிப்பாக கிடைக்கும் இருக்குமே. சூப்பர். தேங்க்ஸ் ஃபார் கிவிங் அ வெரி குட் கிளாரிஃபிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்துட்டு இப்போது ஸ்பெசிஃபிக்காக எந்த டொமைனை வந்து சூஸ் பண்ணலாம் ஐடியில் போகணும்? இப்போ நான் வந்து நான் ஐடி, எனக்கு வந்து ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் வந்து பில்ட் பண்ணுறதுல எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஸ்டில் நான் வந்து ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது எந்த ஸ்பெசிஃபிக் டொமைனில் எந்த கோர்ஸ் மாதிரி எடுக்கலாம், என்ன ஸ்கில்ஸை நான் வளர்க்கலாம்? இப்போது ஐடியை பொறுத்த 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து கோடிங் பேஸ்ட், செகண்ட் நான் கோடிங் பேஸ்ட். இவ்வளோதான், சிம்பிள். நீங்கள் டேட்டா அனலிட்டிக்ஸு, டேட்டா சயின்ஸு இதெல்லாம் எடுக்கிறீங்கன்னா அது மெஷின் லேர்னிங்குள்ளே போயிடும். அகைன் அதில் கோடிங் இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஜாவா, பைத்தானு, MERN ஸ்டாக்கு இதெல்லாம் போகிறீங்கன்னா அகெயின் கோடிங் வந்துடும். ஈவன் நீங்கள் ஆட்டோமேஷன் டெஸ்டிங் போகிறீங்க, மேனுவல் டெஸ்டிங் போகிறீங்கன்னா அதுலேயுமே அதுக்கு அடுத்த லெவல் போகும்போது கோடிங் உள்ளே வரும். ஸோ உங்களுக்கு கோடிங் பேஸ்ட் ஜாப் பிடிக்குன்னா இந்த மாதிரி கோர்ஸ் எடுங்க. நான் சொன்ன வார்த்தைகள் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி கோர்ஸ் எடுங்க. இல்லை எனக்கு கோடிங் பிடிக்காது, இல்லை என்ன மாதிரி பர்சன் கோடிங் பெருசாக வராது, இப்போ வருது எப்படின்னு தெரில, மேபி முன்னாடியே படிச்சுதான் வந்திருக்கலாம் போல். ஸோ கோடிங் எனக்கு வேணாம், எனக்கு இருந்தாலும் நான் பியூர் ஐடி ஜாபில் போகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா நீங்கள் இந்த CCNA, CCNP, இந்த AWS கோர்ஸு, அப்புறம் சைபர் செக்யூரிட்டி இருக்குது. சைபர் செக்யூரிட்டி ஃபுல்லாகவே ஒரு டூல்ஸ் பேஸ் பண்ணி தான் ஹேக்கிங் இல்லை எத்திக்கல் ஹேக்கிங்லாம் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக. ஓகே. ஸோ இது வந்துட்டு எல்லாருக்குமே வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு காலேஜில் புஷ் பண்ணுறது என்னென்னா ப்ரோக்ராமிங், டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஃப்ரண்ட் எண்டு, UI டிசைனிங் இந்த மாதிரி தான் புஷ் பண்ணுறாங்களே தவிர இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கிங் டொமைன் இருக்குங்கிறது மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவேர்னஸே இல்லை. எக்ஸாக்ட்லி. அது ஒரு பெரிய பாயிண்ட். என்னென்னா 100 பேர் இருக்காங்க, 100 பேருமே ஜாவா படிச்சிடுறாங்க. ஆமாம். ஸோ மார்க்கெட்டில் 2 ஓப்பனுக்கு 5 பேர் இருக்கான். ஸோ அது ஒரு பெரிய இஷ்யூஸ் இருக்குது. ஓகே. ஸோ தேங்க்யூ விஷ்ணு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின்ஸ் வந்து நம்ம அப்படியே ஷூட் அவுட் பண்ணலாம்.
அண்ட் இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம நெட்வொர்க்கிங் இருக்குது. நெட்வொர்க்கிங்னு வந்துட்டால் நீங்கள் சொன்ன மாதிரி சிசிஎன்ஏ, சிசிஎன்பி இந்த மாதிரி கோர்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நம்மளுக்கு AWS கோர்சஸ் இருக்குது அண்ட் சைபர் செக்யூரிட்டி இருக்குது. மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு காலேஜ் பாஸ் அவுட்டும் சரி, இல்லை ஆல்ரெடி அதர் டொமைன்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸும் சரி, அவங்க வந்துட்டு மோஸ்ட்லி அவங்களோட ஃபோக்கஸ் எல்லாமே சைபர் செக்யூரிட்டியில் இருக்குது. அப்போது சைபர் செக்யூரிட்டிங்கிறது ஒரு பிகினர் கோர்ஸாக இருக்குமா? படித்த உடனே ஜாப் கிடைக்குமா? See, to be frank, சைபர் செக்யூரிட்டிங்கிறது வந்து பிகினர் கோர்ஸ் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அது ஏன் அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டினா யார்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ சைபர் செக்யூரிட்டி இன்ஜினியர்ஸ்னால் தோஸ் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ட்ரைங் டு ப்ரொடெக்ட் யுவர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். உங்கள் இன்ஃப்ராவை வெளியேந்து வர அட்டாக் இருக்கு இல்லையா, அந்த அட்டாக்லேருந்து தவிர்க்கிறது தான் சைபர் செக்யூரிட்டியோட பிரச்சனை வேலை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் டு கெட் அ ஜாப் இன் அ கம்பெனி. எனக்கு அந்த இன்ஃப்ரா பற்றி எதுவுமே தெரியாது. ஒரு அட்டாக் உள்ளே வந்துச்சுன்னா உள்ளே இருக்கக்கூடிய ரவுட்டிங், ஸ்விட்சிங், ஃபயர்வால் டிவைஸஸ், சர்வர், லினக்ஸ் எதையுமே ஒர்க் பண்ணதில்லை. நான் வெறும்னே சைபர் செக்யூரிட்டி மட்டும் படிச்சுட்டு ஜாப் தரேன்னு வச்சுக்கங்களேன், கம்பெனி ஆக மாட்டான். அதே மாதிரி ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் சைபர் செக்யூரிட்டிக்கு தான் நான் போவேன் அப்படின்னு முடிவு இருக்கிறதுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு பர்சனல் ஒப்பீனியனில் தப்புன்னு நினைப்பேன். அது ஏன் அப்படின்னா, சைபர் செக்யூரிட்டி ஒரு கிரிட்டிக்கலான ஜாப் தான். இப்போ நான் ஒரு ஃப்ரெஷர் ஜாபுக்கு போயிட்டு ஒரு சின்ன அட்டாக் மிஸ் பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், ஒரு சின்ன ஒரு மால்வேரையோ ஒரு வைரஸோ ட்ரோஜோ மிஸ் பண்ணிட்டேன், கம்பெனியில் பெரிய ப்ரொடக்ஷன் பேக் நடந்துடும். ஸோ கம்பெனியுமே ஒரு ஃப்ரெஷர் அதை ஈஸியாக நம்பி எடுக்க மாட்டாங்க. அதுவுமே இருக்குது. அது ப்ராக்டிக்கல் ரீசன்ஸ் இதுதான். ஏன்னா ஃப்ரெஷர் வந்து கொஞ்சம் சின்ன மிஸ்டேக் பண்ணால் கூட ஒரு பெரிய இம்பேக்ட் நடந்துடும். அதே மாதிரி ஒரு இன்ஃப்ரா தெரியாமல் நான் ப்ரொடெக்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறதுமே தப்பு தான். ஸோ மோஸ்ட்லி 1 or 2 year எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் இன்டூ நெட்வொர்க்கிங் ஆர் கிளவுட் நெட்வொர்க் செக்யூரிட்டி, ஈவன் ஆஸ் அ மானிட்டரிங் பர்சன், இப்போ அட்டாக்லாம் மானிட்டர் பண்ணுறாங்க இல்லையா, அந்த மாதிரி மானிட்டரிங்காக இருக்கலாம். ஏன்னா நான் இனிஷியல் டேஸில் சிவில் ஒர்க் பண்ணும்போது கூட ஐ வாஸ் இன் டிடாஸ் டீம், டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ் சொல்லுவாங்க. அதை நாங்கள் சிம்பிளாக உட்காந்து மானிட்டராக பண்ணிட்டு இருந்தேன். வர்ற அட்டாக்கு போகிற அட்டாக்கு என்ன பண்ணுறாங்க அதை மானிட்டரிங் பண்ண வேணாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இப்போ மோஸ்ட்லி இன்னொரு ரொம்ப வைரலான ஒரு கொஷின் என்னென்னா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஸ்கில் வந்து லேர்ன் பண்ணுறீங்க, கோர்ஸ் எடுத்து லேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த ஸ்கில்லுக்கு அந்த கோர்ஸுக்கு ஸ்பெசிஃபிக்காக குளோபல் சர்டிஃபிகேஷனும் இருக்குது. மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன் என்னென்னா, நம்ம வந்துட்டு கோர்ஸ் முடிச்சுட்டு இமீடியட்லி குளோபல் சர்டிஃபிகேஷன் பண்ணணுமா, அண்டு இது எப்படி வந்துட்டு மேனேஜ் பண்ணுறது, எப்படி அவங்களுக்கு வந்து இதை வச்சுட்டு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும், இல்லை கம்பெனி உண்மையிலுமே குளோபல் சர்டிஃபிகேஷன்ஸ் எதிர்பார்க்குறாங்களா? கரெக்ட். ஸோ நல்ல கொஸ்டின். ஆக்சுவலி நிறைய பேர் டவுட் இருக்கும். ஏன்னா இப்போல்லாம் சர்டிஃபிகேஷன் படிக்கிற காஸ்ட்டை விட எக்ஸாமினேஷன்ஸ் காஸ்ட் டபுள் ட்ரிப்பிளாக இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆஃபர் பண்ணக்கூடிய சிசிஎனை கூட பார்த்துருப்பீங்க, கோர்ஸ் ஃபீஸ் எல்லாமே ரொம்ப கம்மி தான். அதை விட 3-4 மடங்கு தான் எக்ஸாம் ஃபீஸ் இருக்குது. சரி, எக்ஸாம் வந்து மேண்டேட்ரி இல்லை. ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி போகிறீங்க, சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி போகிறீங்கன்னா எல்லா கம்பெனிலையுமே பியூர்லி ஸ்கில் பேஸ் பண்ணி தான் அவங்க ஹையர் பண்ண போகிறாங்க. இந்த சர்டிஃபிகேஷன் எப்போ யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஏ கம்பெனி, என்னோட ஏ கம்பெனியோட கிளைண்ட் பி இருக்கான், எனக்கு கீழே நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க, நீங்கள் சிசிஎன்ஏ சர்டிஃபைடு இல்லை, அப்போ அப்படியே உங்களை ஹையர் பண்ண வேணாம். ஹையர் பண்ணி ஜாபு உட்கார வச்சுருவேன். கம்பெனி ஏ, எனக்கு பின்னாடி பி இருக்கான், பி தான் எனக்கு பே பண்ணுறேன், நான் உங்களுக்கு பே பண்ணுறேன். நான் உங்களுக்கு வவுச்சர் கொடுத்து அந்த எக்ஸாமை நான் பண்ண சொல்லுவேன். அது ஏன்னா உங்கள் பெனிஃபிட்காகவும் உண்டு. எனக்கு என்ன பெனிஃபிட்னா, ஒரு சிசிஎன்ஏ சர்டிஃபைட் பர்சனை வச்சு கம்பெனி பியோட வேலை நான் வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் அதிகமான சார்ஜ் பண்ண முடியும் ஒரு பர் எம்ப்ளாயி ஹெட்டு. ஓகே ஓகே லாஜிக் புரிஞ்சுதுங்களாங்க? இது ப்ராக்டிக்கல் ட்ரூத். ஸோ அப்போது ஒரு சர்டிஃபைடு பர்சன், இப்போ செல்ஃபோன் கடைக்கு போகிறீங்க, போய் ரிப்பேர் கொடுத்துறீங்க ஃபோனை, உங்களுக்கு எப்படி தெரியும் அவர் சர்டிஃபைடான்னு சொல்லிட்டு? ஆமாம். இதே ஒரு குளோபலாக இந்த சர்டிஃபிகேட் வச்சுருந்தாருன்னா அவன் ரிப்பேர் பண்ணுவார்ப்பா, அதனால அவன் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணுவான் அந்த பையன். புரியுதா? ஸோ அதான் நடக்குது மார்க்கெட்டில். ஸோ சர்டிஃபிகேஷன் இஸ் நாட் மேண்டேட்ரி, பட் இஃப் யூ ஹேவ் இட் இஸ் குட். காசு இருந்தால் பண்ணுங்கள், இல்லைனா பண்ணாதீங்க. ஜாப் போங்க. ஜாப் போனதுக்கப்புறம் கம்பெனிலே அப்ரோச் பண்ணுங்கள். இந்த மாதிரி எனக்கு சர்டிஃபிகேஷன் போன ஆசையாக இருக்குன்னு சொல்லுங்கள். அவங்களே வவுச்சர் கொடுப்பாங்க ஃப்ரீயாக, அதை வச்சு பண்ணிக்கலாம் நீங்கள். தேங்க்யூ விஷ்ணு. இது வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு பிக்கஸ்ட் கொஷின். இது நீங்கள் ரொம்ப சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அண்ட் வில் ஷூட் அவுட் ஒன் லாஸ்ட் கொஷின். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கோர்ஸ் வந்துட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிடுறாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வந்துட்டு கொஞ்சம் லேக் ஆகுது. இப்போது அவங்களுக்கு வெறும் பியூர்லி அந்த ஸ்கில் பேஸ் மட்டும் அவங்க நாலேஜ் இருந்தால் மட்டும் போதுமா, இல்லை கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் ரொம்ப ஈக்குவலாக இம்பார்ட்டண்ட்டாக? இது எப்படி மேனேஜ் பண்ணுறது? ஓகே, ஐடி ஜாப் பொறுத்தவரை காமனாகவே இருக்க பாயிண்ட்னா,
கம்யூனிகேஷன் ஸ்கில் இஸ் மஸ்ட். ஓகேங்களா? ஏன்னா இப்போ நீங்கள் தான் என் எம்ப்ளாயி, நான் கம்பெனி ஏ, எனக்கு முன்னாடி கம்பெனி பி இருக்கான். ஓகேங்களா? நீங்கள் ஒர்க் பண்ணுற ஜாப் எல்லாமே எனக்கு ஆஸ் அ மேனேஜர் தெரியணும்னு அவசியம் இல்லை. கரெக்டாக? ஓகே. கம்பெனி பிகாரங்க வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மீட்டிங்கில் யார் பேச போகிறா? நீங்கள் தான் பேசணும். ஏன்னா எனக்கு நீங்கள் பண்ணுறதுக்கு பற்றி ஃபுல்லாக தெரியாது. மேபி ஆமி ஒரு மேனேஜர், டிஎல் ஆர் ஈவன் கம்பெனிஸ் ஓனர். இப்போ கம்பெனி ஓனராக இருந்தால் கூட என் கம்பெனி எம்ப்ளாயிஸ் கூட எல்லாத்துலேயுமே நான் எக்ஸ்பர்ட் இருக்க முடியாது. அப்படி யார் பேசணும்? எம்ப்ளாயி. நீங்கள் தான் பேசணும். ஆமாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் ப்ராப்பராக பேசாத பட்சத்தில் கம்பெனி பி நினைப்பான், டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக நினைக்க மாட்டான், கம்யூனிகேஷன் ப்ராப்பராக நினைப்பான். செகண்ட்லி, நீங்கள் டெக்னிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு வச்சுங்களேன், கம்யூனிகேஷன் தேவையே இல்லை. ஐடி ஜாப் பொறுத்தவரை நீங்கள் யார்ட்டையும் பேச போகிறதில்ல. நம்ம என்ன கால் சென்டராக பண்ண போகிறோம்? இல்லை நம்ம டெய்லி கால் பண்ணி தேங்க்யூ ஃபார் காலிங் சாம்சங் கஸ்டமர் சப்போர்ட் அப்படி பேச போகிறோமா? இல்லை. ஸோ டெக்னிக்கலி நீங்கள் சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கீங்க. உங்களை பேசவே முடியாது, வாயத்தோடு தமிழ் தான்ப்பா வாயில் வரும், ஆனால் கோடிங் சூப்பராக பண்ணுவேன், என்னால் சாஃப்ட்வேர் டிசைன்லாம் செமையாக பண்ண முடியும்னா ஹையர் பண்ணுவாங்க உங்களை. கம்யூனிகேஷன் ஸ்கில் கொஞ்சம் ஒரு 30 to 40% இருந்தால் போதும், ரொம்பலாம் தேவையில்லை. ஸோ கிளையண்ட் கால்ஸே கம்பெனி ஏக்காரன் இன்னொருத்த வச்சு பண்ணிப்பான். ஓகே. டெக்னிக்கலி ஒரு ஸ்ட்ராங்காக இருக்காரு, நீ கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கியா, நீ பேச அவங்கள்ட்ட, இவன் சொல்கிறத நீ சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபைனலி கம்யூனிகேஷன் 30 to 40% இருந்தால் போதும் ஐடி ஜாப்ஸை பொறுத்தவரை, நாட் ஃபார் டெக் சப்போர்ட்ஸ் ஆர் பிபிஎஸ் அண்ட் ஆல். ஓகே. நீங்கள் வந்துட்டு இப்போ ப்ரீவியஸாகவே வந்து கோடிங் அண்ட் டாட் கோடிங்கை பற்றி கொஞ்சம் கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தீங்க. பட் இப்போ ஆஸ் அ பிகினர் கோர்ஸாக போகணும், இப்போ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி இமீடியட்டாக எனக்கு ஜாப் வாங்கணும் அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு காலேஜ் இப்போது ரீசெண்ட் காலேஜ் ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்துட்டு இருக்கக்கூடிய மைண்டில் ஒரு கொஷின்னா நெட்வொர்க்கிங் போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ சிசிஎன்ஏல வந்துட்டு முடிச்சிட்டா எவ்வளோ சீக்கிரம் ஜாப் கிடைக்கும் அண்ட் அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். நெட்வொர்க்கிங்கில் வந்து ஜாப் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. இப்போ நான் வந்து நௌக்கரியில் ஒரு 3 years முன்னாடி செக் பண்ணும்போது 50K ஓப்பனிங் போயிட்டு இருந்துச்சு. எப்போதும் 50K ஓப்பனிங் போய்ட்டுருக்கும். இன்றைய தேதியில் 80K + ஓப்பனிங் போயிட்டுருக்கு. ஏன் அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா டிவைஸ்லேயுமே வி ஆர் கனெக்டிங் தம் டு நெட்வொர்க்கிங். எல்லா டிவைஸுமே கனெக்ட் ஆகுது. உங்கள் ஃபோனு, ஃப்ரிட்ஜு, டிவி, வாஷிங் மிஷின், செருப்பு, கண்ணாடி, ஷூன்னு சொல்லி எல்லா டிவைஸுமே நெட்வொர்க் கனெக்ட் இருக்குது. அப்போ என்ன ஆகுதுன்னா நெட்வொர்க்கில் டிராஃபிக் அதிகமாகுது, இன்டர்நெட் டிராஃபிக் ரொம்ப அதிகமாகுது. நம்ம ஒரு 5 வருஷம் முன்னாடி 1 MBPS யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ 1 GB போயிட்டுருக்கோம், 5 GB போக போகிறோம். ஸோ அப்போ நெட்வொர்க் டிராஃபிக் அதிகமாக நெட்வொர்க்கிங்கில் ஓப்பனிங் அதிகமாகிட்டு தான் இருக்கும். ஸோ ஜாப் ஈஸியாக கிடைக்கும் உங்களுக்கு. அட்லாஸ்ட் ஜாப் கிடைக்கிறத பொறுத்தவரை கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் உங்கள் ஸ்கில். எந்த அளவுக்கு நீங்கள் படிக்கிறீங்க, லேப்ஸ் பண்ணுறீங்க, அப்புறம் வந்து டெக்னிக்கலாக ஸ்ட்ராங் ஆகிறீங்க, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து ஒரு கொஷனுக்கான ஆன்சர்ஸை ப்ராப்பராக பண்ணுறீங்க, இதை பேஸ் பண்ணி ஜாப் கிடச்சிடும். பட் ஜாப்ஸ் பொறுத்தவரை மார்க்கெட் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கூட நீங்கள் நௌக்கரி வெப்சைட்டோ லிங்க்டின் வெப்சைட்டோ போயிட்டு நெட்வொர்க் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஐடியா கிடச்சிடும். ஓகே. ஸோ இதுவே வந்துட்டு ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் டவுட் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடுவில். இப்போ நீங்கள் கொடுத்த ஆன்சர்ஸ் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். அண்ட் வில் ஷூட் ஆர் ஒன் லாஸ்ட் கொஷின் அண்ட் வித் திஸ் வி ஃபினிஷ் திஸ். ஆமாம், ஒரு பாட்காஸ்ட் வந்து நான் சொன்ன மாதிரி 10 நிமிஷம் தான் போதும், அதுக்கு மேலே முடிச்சிடும். சொல்லுங்கள். ஓகே. ஸோ ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இப்போ லேர்ன் பண்ணணும். மோஸ்ட்லி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கில் இருக்கிற சிலபஸை மட்டுமே லேர்ன் பண்ணால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்காது. பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் அவங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் இருக்கணும். அப்போது அந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஒரு டீச்சர் ட்ரைனிங் கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ இப்போது எந்த இடத்துல நம்ம இந்த சிசிஎன்ஏ கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணால் நல்லாயிருக்கும் அண்ட் எந்த இடத்துல நீங்கள் லேர்ன் பண்ணீங்க, உங்கள் கரியர் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்க? சரி, பேசிக்காக நெட்வொர்க்கிங் மட்டும் இல்லை, ஸ்பெசிஃபிக்காக நம்ம சிசிஎன்ஏவை ஃபோக்கஸ் பண்ணுறத விட நார்மலாகவே நீங்கள் ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா 4 பாயிண்ட் படிக்கணும். எப்போதுமே ஒரு டாபிக் எடுக்கிறேன்னா ரெட்பிஏ நெட்வொர்க்கிங், கிளவுட், சைபர் செக்யூரிட்டி, ஜாவா, மர்ன், மீன் சம்திங் இருக்கட்டும், 4 பாயிண்டில் படிக்கணும். ஃபஸ்ட்டு தியோரி படிங்க, அதுக்கப்புறம் லேப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ரியல் டைம் ப்ராக்டிக்கல் ஓரியன்ட் டாபிக் எடுத்து படிங்க, அதுக்கப்புறம் இன்டர்வியூ கொஷின்ஸ் பாருங்கள், அந்த டாப்பிக்கோட கொஷின்ஸ். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் அ வெரி ஃப்ரெஷர் ஃபார் டயர் ரிப்பேர். உங்களுக்கு டயர் பார்த்ததே இல்லை வாழ்க்கையில், காரை பார்த்ததே இல்லை வாழ்க்கையில். நான் உங்களுக்கு டயரை காட்டிட்டேன், டயரை காட்டியாச்சு, இதான்ப்பா டயர் இப்படி தான் பஞ்சர் ஓட்டும் சொல்லியாச்சு. இந்த டயர் காட்டியாச்சு, பஞ்சர் ஓட்டும் எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்க. அந்த டயர் எங்கே போடுவீங்க? காருக்கு மேலேயா கீழேயா? இல்லை டிக்கிக்குள்ளே வைக்க போகிறீங்களா? ஆமாம். அது எங்கே போய் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் தெரியணும்ல. கரெக்டாக எப்படி மாட்டோம். கரெக்டு. ஸோ இப்போ மோஸ்ட்லி நம்ம பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா,
தியோரியை படிச்சிடுறோம், லேபும் படிச்சிடுறோம், அது எங்கப்பா கொண்டு போய் வைக்கிறது, இது எங்கே யூஸ் ஆகும்னு தெரில எனக்கு. ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து படிக்கணும். அது எப்படி பண்ணுறது சொல்கிறேன்னா, யூ கேன் ஸ்டடி இன் எனி ட்ரைனிங் சென்டர், எங்கே வேணால் படிச்சுக்குங்க. அந்த ரியல் டைம் மட்டும் கெயின் பண்ணுறதுக்கு சென்டரில் கேட்டு பாருங்கள், ரியல் டைமாக நீங்கள் சொல்லி தருவீங்களா? ஏன்னா ரியல் டைம்னா ஒரு அப் டு சர்டன் லெவல் அவங்களால ஒவ்வொரு டாப்பிக்கான ரியல் டைம் சினாரியோ சொல்ல முடியும். கரெக்டுங்களா? நீங்களாக படிக்கணும்னா எல்லா டூல்ஸுக்குமே வந்து இது இருக்கும், கம்யூனிட்டி ஃபாரம் இருக்கும். இப்போ எனக்கு தெரிஞ்ச நெட்வொர்க்கிங்கில் வந்து சிஸ்கோ கம்யூனிட்டி ஃபாரம் இருக்குது, அமேசானுக்கு ரீபோஸ்ட்னு இருக்குது, எத்திக்கல் ஹேக்கிங்னா சிடெப் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கோர்ஸுக்குமே ஒரு கம்யூனிட்டி ஃபாரம் இருக்கும். ஓகே, அது ஒரு ஜாபுக்குமே கம்யூனிட்டி ஃபாரம் இருக்கும். ஸோ அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, குளோபலி ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸு அவங்க ஃபேஸ் பண்ணுற இஷ்யூவை அதில் போஸ்ட் பண்ணுறான். யாருக்கெல்லாம் அதுக்கான ஆன்சர் தெரியுமோ அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுறாங்க. நம்ம எடுத்து அதை படித்தா போதும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு கொஷின் பார்த்தா கூட 30 நாளைக்கு 30 கொஷின், 30 டிஃப்ரெண்ட் சினாரியோஸு. இன்டர்வியூவில் 4 கொஸ்டின் கேட்குறாங்களா, ஒரு 3 சேர சொல்லுங்கள், இன்டர்வியூ செட் ஆகிடலாம். சூப்பர். இது உண்மையிலுமே வந்துட்டு ஒரு பப்ளிக்காகவே அவைலபிளாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரீயாக அவைலபிளாக இருக்குது. பட் நீங்கள் சொன்ன இந்த ஒரு விஷயம் கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரீச் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இருக்குங்கிறது மோஸ்ட்லி ஐடியில் ஒர்க் பண்ணி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, ஐ மீன் கேண்டிடேட்ஸுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா ஃப்ரெஷராக வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி கம்யூனிட்டி ஃபாரம் இருக்குங்கிறது தெரியாது. நீங்கள் அது க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணது கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் அண்ட் ரியல் டைம் இஷ்யூஸ் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங் கற்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். So thank you, Vishnu. Thanks for joining this podcast and giving very useful content. Thank you all. If you like this video, நீங்கள் சொல்லக்கூடாது, ஏன்னா நான் பாட்காஸ்ட் பார்த்து. ஸோ இந்த பாட்காஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் டெக்னிக்கலாக கண்டென்ட் அண்ட் இன்னும் பப்ளிக்கில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் தி கொஷின்ஸையும் இன்னும் நாங்கள் இங்கே மீடியாவில் கொண்டு வரோம். தேங்க்யூ ஸோ மச். ஓகே கைஸ், தேங்க்யூ சார். தேங்க்யூ.